இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைலில் ஒரு மாங்காய் சம்மந்தி தான் செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரளா ஸ்டைலில் மாங்காய் சம்மந்தி செய்யறதுக்கு நம்ம தேவையான மாங்காய் எடுத்துக்கிறேனுங்க. ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன். இது தோல் சீவிக்கலாங்க. தோல் சீவிட்டு நம்ம குட்டியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மாங்காய் தோல் சீவிட்டு நான் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மாங்காய் இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாங்காய் சம்மந்திக்கு தேவையான பொருளை எல்லாமே எடுத்து வச்சுட்டுங்க. மாங்காய் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் அரை மாங்காய் எடுத்துக்கிறேனுங்க. நான் அரை மாங்காய் எடுத்துக்கிறேன். இது மாதிரி குட்டியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேனுங்க. சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். ஒரு 7-8 பல்லு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க. 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. நம்ம கேரளா ஸ்டைலு சம்மந்தினால 2-3 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேனுங்க. நான் வெங்காயத்தையுமே இதையே வறுத்துட்டு செய்கிறேங்க. நான் வெங்காயத்தையுமே வரமிளகாய் இஞ்சி 3ஐயுமே லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். அவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேனுங்க. இது அப்படியே பச்சையாக அறுத்து செய்வாங்க எல்லாம் போட்டு. நான் வெங்காயத்தையுமே வரமிளகாயுமே லைட்டாக எண்ணெயில் வறுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி செய்யலாம். ஒரு தாளிப்பு கடையே அடுப்பு வச்சுக்கலாங்க. வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. வரமிளகாய் போட்டுடலாம். வரமிளகாய் போட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் வதக்குங்க. பாருங்கள், வறுவட்டுட்டு எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. அதுலேயே இஞ்சி போட்டுக்கலாங்க. வெங்காயத்தையும் போட்டுலாங்க. ரொம்ப வதக்க வேண்டாங்க. ஒரு 1/4 பாய்ச்சி வதங்கினா போகுது. பாருங்கள், ஒரு 10 செகண்ட் விட்ட வதங்கிடுச்சு நல்லா. வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. ரொம்ப வதக்க வேண்டாம். இது கூடயே கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சு மாங்காயும் போட்டுடலாங்க. அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கலாம். இது நல்லா கலர் கொடுக்குங்க. அதுக்காக போடுறது. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இந்த சம்மந்திக்கு நம்ம இது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைக்கணும். 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. நம்ம குறைவாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம தண்ணியே ஊற்றலிங்க. லைட்டாக எண்ணெய் மட்டும் ஊற்றணும். அதுக்கே நல்லா அளவான சட்னி பக்கத்தில் அளவாக இருக்குதுங்க. இதை பவுல் மாற்றிக்கலாங்க. கேரளா ஸ்பெஷல் மாங்காய் சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இது மாதிரி மாங்காய் சீசனில் நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா, இந்த மாங்காய் சீசனில் நம்ம மாங்காய் கிடைக்கிறப்போ இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. குழம்புலாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஒன்று இருந்தால் போதுங்க. ரொம்ப சூடான சாதம் வச்சுங்க. அதுக்கு சம்மந்தி மேலே வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. மேலே தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க.